வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 22வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று, அதாவது ஏப்ரல் மாதம் 4வது நாள் 2024. இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அதாவது முக்கியமான 2 நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் இன்று மீனத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் செல்கிறது என்று பார்க்கும் பொழுது, திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இன்று சனி பகவானுடன் இணைந்து 2 கிரகங்களாக கும்பத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்திரன் ரொம்ப சாதகமான நிலையில் உள்ளார். ஆதலால் வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்க உத்தேசப்படுவீர்கள். இன்றைய தினத்தில் பங்கு சந்தை உங்களுக்கு லாபத்தை தரும். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளதால் சகோதரர்களால் சிறு விரயங்கள் வந்து சேரும். அவர்களிடம் பேச்சுவார்த்தையோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ ஏற்படும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் மிக அருமையாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன், அதாவது சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் 11வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக பெண்களால் தங்களுக்கு நன்மையும், உங்களுடைய அதாவது அடுத்த வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு திருப்புமுனையாக அமையும். இன்று பிரபலங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அவர்களால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். இன்றைய தினத்தில் அதாவது பணம் பல வழிகளில் வந்து சேரும். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை அளித்தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்களுடன் இணைந்துள்ளார். இதன் காரணமாக தங்களுக்கு ஆன்மீகத்தில் எண்ணங்கள் அலைபாயும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்களுக்காக உங்களுடைய அதாவது பயணங்களை துவங்குவீர்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் சந்திராசிரமம் ஏற்படுகிறது. அதுவும் குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இன்று உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உடல்நலம் கொஞ்சம் அசௌகரியமாகவும் இருக்கும். பயணங்களினால் சில தோல்விகளும் ஏற்படும். ஆதலால் கூடுமானவரை கடவுளை மட்டும் நம்புங்கள். இன்று ஆன்மீகத்தில் மட்டும் ஈடுபட்டீர்கள் என்றால் வரவேண்டிய இன்னல்கள் உங்களை தாண்டிவிடும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் சம சப்தம ஸ்தானமான மகர ராசியில் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழும் என்று பார்க்கும் பொழுது,
கூட்டு வியாபாரம் செழிக்கும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதரவுகள் நிகழும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கிவிடும். இன்றைய தினத்தில் நட்புகளால் பல்வேறு விதங்களிலும் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு வேண்டிய பணம் வந்து சேரும். இன்று பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. தாங்கள் இன்று நினைக்கக்கூடிய சில காரியங்களையும் தனக்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்று உண்டாகும். அதற்கேற்ப பணவளம் வந்து சேரும். குடும்பத்தில் நிம்மதி பெருகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. அதாவது 8வது இடம் என்றாலே சற்று குழப்பங்கள் தான். அதாவது 8வது இடம் என்றால் அஷ்டமஸ்தானம் என்று குறிப்பார்கள். சொல்லுவாங்க இல்லையா, அஷ்டம சனி, அஷ்டம குரு என்று. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார்கள். அதனால என்ன பண்ணணும்னா, உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது வெளியிடங்களில் செல்லும் பொழுதோ அல்லது பேச்சுவார்த்தைகள் இருக்கு இல்லையா, யாருடைய பேசும்பொழுதோ சிறு சிறு கருத்து மோதல்கள் உண்டாகும். கூடுமானவரை அமைதியாக இருப்பது மிக நல்லது. இன்றைய தினத்தில் உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவதால் உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ உங்களுக்கு சிறு சிறு அவர்களுடைய கை ஓங்கும் என்ற நிலை உண்டாகிறது. கூடுமானவரை அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இன்றைய தினத்தில் பண வரவுகளுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இல்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் கலத்திரஸ்தானத்தில் ராகு, புதன், சூரியன் மற்றும் சுக்கிர பகவானும் அங்கே உச்சம் பெறுகின்றார். இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. குறிப்பாக பண விஷயத்தில் உங்களுக்கு அளவு கடந்த தொகை வந்து சேரும். இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதால் தங்களுடைய மனைவியால் லாபமும் அல்லது கணவனால் லாபமும் நிச்சயம் நிகழும். அவர்கள் உங்களுடன் நல்ல ஒரு கருத்தொற்றுமையுடன் வாழ துவங்குவர். இன்று உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் உள்ளதால் வழக்குகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இன்று பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உபஜய ஸ்தானத்தில் உச்சமடைகின்றார். அந்த இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் என்று பார்க்கும்போது ராகு, சூரியன் மற்றும் புதன் இவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இருப்பதனால உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழ்கிறது. குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆதலால் பிள்ளைகளால் தங்களுக்கு லாபங்கள் நிச்சயம் நிகழும். தங்களுக்கு எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இன்று பல நன்மைகள் நிகழும். திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வாய்ப்புகளும் வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவருடைய இருக்கக்கூடிய நிலை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது இடம். செவ்வாய் மற்றும் சனி பகவான் அங்கே இருப்பதனால் வீடு மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் சற்று தாமதமாகனாலும் தங்களுக்கு அனுகூலமான பலன்களையே தருகிறது. குறிப்பாக வண்டி இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒரு வண்டி வாங்கலாம் என்று எண்ணங்கள் வரலாம். ஆனால் அதை விட நல்ல ஒரு சொகுசான வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. அதே மாதிரி தாங்க வீடு பார்க்கலாம், வாடகைக்கு போகலான்னு போவீங்க, கடைசியில் பார்த்தா சொந்த வீடே அமையக்கூடிய ஒரு நிலையும் இன்று ஏற்படுகிறது. இன்றைய தினத்தில் அழகாக வீடு மனை சம்பந்தப்பட்ட காரியங்களை ஈடுபடலாம். பழைய வாகனத்தை விற்பது, புதிய வாகனத்தை வாங்குவது, இவ்வாறான காரியங்களை நீங்கள் ஈடுபட முடியும். இன்று பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவைக்கேற்ப பணம் வந்து சேரும். கவலை வேண்டாம். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில்
வீற்றிருப்பது மிக விசேஷம். அந்த குருவினுடைய பார்வையாலும் உதவியாலும் தான் தாங்கள் அதாவது பல்வேறு விதங்களிலிருந்து நன்மைகள் நிகழ்கிறது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை, அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கிணங்க தங்களுக்கு அனைத்து விதங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் வருகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய அதாவது திருமணம் செய்யாதவர்களுக்கெல்லாம் அதுக்குண்டான வயதிற்குரியவர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு இன்று சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினத்தில் உடல்நலத்தை பேணி காப்பது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே இன்று சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கற்பனை வளம் மிகும் மற்றும் ஆர்கிடெக்சர், அதாவது சிவில் இன்ஜினியர், பில்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். இன்றைய தினத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு அட்வான்ஸ் என்று சொல்லக்கூடிய முன்தொகை வந்து சேரும். கலைஞர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்றைய தினம் தாங்கள் நினைத்ததற்கு மேலாகவே பல நன்மைகள் நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் எவ்வாறான விஷயங்கள் நடக்கப் போகுதுன்னு பார்க்கும்போது, குறிப்பாக செவ்வாயும் அங்கே இருப்பதால் பேச்சுவார்த்தையின் பொழுது மட்டும் சற்று கவனம் தேவை. கொஞ்சம் ஆஷா பேசிடுவீங்க. தேவையற்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் கவனத்தை குறைத்துவிட்டு தங்களுடைய செயலில் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை மிக அருமையாகவே உள்ளார். உப ஜெயஸ்தானத்தில் இருப்பதனால் குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சினால் பல மக்களை கவர்வீர்கள். மற்றும் பொதுத்துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமூக சேவையில் ஈடுபடுறவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இன்றைய தினம் உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிகழும். கணவன் மனைவி உறவில் அன்பு பலப்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழ்கிறது. உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் விட்டிருக்கின்றார். அதாவது அந்த அதிபதி உங்கள் ராசியிலேயே விட்டிருப்பதால் கலத்திரஸ்தானத்தையும் பார்ப்பதால் நிச்சயமாக திருமணமாகாத மீனராசி அன்பர்கள் மற்றும் பிரிந்திருந்த தம்பதியர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் கிட்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ராசியிலேயே குடியிருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு இன்று ஏதுவான ஒரு காலமாக உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.